சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 23. பல்லவர்மன் இளைய பல்லவனிடம் என்ன திட்டம் என்று கேட்க, இளைய பல்லவனோ உங்கள் திட்டம்தான் என்று சொல்ல பல்லவர்மன் வாயடைத்து நின்றான். இளைய பல்லவன் தொடர்ந்தான். ஆம் கோட்டைத் தலைவரே, உங்கள் திட்டம்தான். நடன நிகழ்ச்சியால் பதக்குகள் குழுக்கள் பகை உங்களுக்கு ஏற்பட்டுவிட்டது. கோட்டை மக்களை காக்க உங்கள் வீரர்களால் முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். ஆகையால் என்னை உங்கள் வலையில் சிக்க வைக்க முயன்றீர்கள். உங்களுக்கு ஏன் அத்தனை கஷ்டம்? நானே அந்த பொறுப்பை ஏற்கிறேன். உங்களுக்கு சம்மதம்தானே? சம்மதம், சம்மதம் என்று கோட்டை வீரர்களும் மக்களும் கத்தினார்கள். பல்லவர்மனும் சம்மதித்தான். அடுத்த 3 நாட்களில் கோட்டை பாதுகாப்பில் மாற்றங்கள் செய்தான். பல்லவர்மன் எல்லாவற்றையும் கவனித்து வந்தான். ஒரு நாள் இரவு கோட்டான் அலறிய சத்தம் கேட்டு பல்லவர்மன் தனியாக கோட்டைக்கு பின்புறம் வந்தான். வந்தவன், என்னை தனியாக ஏன் வரச் சொன்னாய் பல்லவர்மா என்று கேட்டான். இறைந்து பேசாதே இடும்பா. பல்லவர்மனும் பயப்படும் காலம் வந்து விட்டதா? பல்லவர்மன் மட்டுமல்ல, பதக்குகளும் ஏன் குழுக்களும் பயப்படும் காலம் வந்துவிட்டது. அப்படியானால் அவர்கள் அச்சப்படுகிறார்கள் என்பது உன் எண்ணமா? சந்தேகம் இருந்தால் வில்வனனை விசாரித்துப் பார். அப்படி என்ன நிலை ஏற்பட்டு விட்டது? மக்களுக்கு துணிவு ஏற்பட்டு விட்டது. மக்களை பாதுகாக்க ஒரு தலைவன் வந்து விட்டான். யார் இவன்? சோழ நாட்டு படைத்தலைவர்களில் முதன்மையானவன். பெரும் போர்களை கண்டவன். கடற்போரில் என்னை வெல்ல அவனால் முடியுமா? அவன் அகுதாவிடம் பயின்றவன் என்று சொல்லிவிட்டு சிரித்தான் பல்லவர்மன். ஏன் சிரிக்கிறாய் பல்லவர்மா? இடும்பா, துறைமுகம் வழியாக தாக்கினால் இளைய பல்லவனிடமிருந்து தப்பிக்க முடியாது. காட்டுப்பகுதி வழியாக வந்தாலும் அவனுடைய படைத்தலைவன் அரபு நாட்டான் அமீரிடமிருந்து தப்பிக்க முடியாது. அந்த அமீர்தான் உன் சகோதரனை குருவாளால் கொன்றவன். இதையெல்லாம் ஏன் அனுமதித்தாய்? வேறு வழியில்லை. ஆனால் ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? மஞ்சள் அழகியை கடத்திச் செல்ல வேண்டும். உன் மகள் அல்லவா? இல்லை, வளர்ப்பு மகள். மஞ்சள் அழகியை கடத்தினால் என்ன ஆகும்? இப்படி அருகில் வா என்று இடும்பனை அழைத்து அவன் காதில் ஏதோ ரகசியம் சொன்னான். இடும்பன் பல்லவர்மனை ஏறெடுத்து பார்த்தான். பல்லவர்மா, சுயநலத்துக்காக எத்தனையோ பேரை கொண்டிருக்கிறாய். ஆனால் மகளின் வாழ்வையே உடைக்க முனைவாய் என்று நான் எண்ணவில்லை. சரி, உன் இஷ்டப்படி செய்கிறேன். ஆனால் உன் வளர்ப்பு மகளின் பெற்றோருக்கு நீ பதில் சொல்ல வேண்டாமா? தாய் இல்லை, தந்தை இவளை பற்றி கவலைப்பட மாட்டார். அது ஒரு ரகசியம். அது என் பெட்டியில் உள்ளது. இதோ சாவி என்று சொல்லி தன் மார்பில் தொங்கிய சாவியை காட்டினான் பல்லவர்மன். இடும்பன் பல்லவர்மனிடம் வாக்குறுதி கொடுத்துவிட்டு பின்புற வாசல் வழியாக வெளியேறினான். சாவியை காட்டினான் பல்லவர்மன். இடும்பனிடம் தன் வஞ்சக திட்டத்தை கூறிவிட்டு பல்லவர்மன் மாளிகைக்குள் நுழைந்தான். நிம்மதியுடன் உறங்கினான். அட்சயமனை மக்களுக்கு போர் பயிற்சி கொடுத்தான் இளைய பல்லவன். மரக்கலத்தை செப்பனிட அட்சயமனை மக்களை பயன்படுத்தி கொண்டான். நகரத்தை பாதுகாக்கும் பணியில் இறங்கினான். தொடரும்.